மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா நிவீன் வந்து ராகினியை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. ராகினியை ஃபாலோ பண்ணி எப்படியாவது பசுபதி இருக்க இடத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ராகினியும் கரெக்டாக பசுபதி இருக்க அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. பசுபதி பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா நிவீன் ஃபாலோ பண்ணிட்டு போய் விண்டோ வழியாக பார்த்துடுறாங்க. அங்கே ராகினியும் பசுபதியும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனாங்க அப்படின்னா இந்த வெண்ணிலா வேறு அடிக்கடி கண்ணு முழிச்சு பேசுகிறான்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அவன் வந்து இந்நேரம் சாட்சியை சொல்றதுக்கு வந்து ரெடியா இருப்பா. அதனால இனிமே அவளை உயிரோட வச்சிருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, அவளை கொன்னுருங்கன்னு சொல்லிட்டு பசுபதி அவங்க ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. இதை பார்த்து நிவின் வந்து கேட்டுட்டாங்க. நிவின் இதை கேட்டுட்டு சரி அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குற நேரத்தில் அப்போதைக்கு நிவினோட கால் பட்டு ஒரு பக்கெட் கீழே விழுந்துரும். இந்த சவுண்டு கேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா பசுபதி அவங்களோட பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே வந்து பார்ப்பாங்க. அப்போதைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நிவின் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சிருவாரு. உடனே காவேரிக்கு கால் பண்ணி வெண்ணிலா உயிருக்கு பசுபதினால ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு நிவின் கால் பண்ணி காவேரிக்கு சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து இனிமேல் வந்து வெண்ணிலாவை உஷாராக பார்த்துக்கணும், நம்ம எப்படியாவது ஹாஸ்பிட்டலில் இருந்து வெண்ணிலாக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கணும், யாராவது சந்தேகப்படும் மாதிரி இருந்தால் அவங்கள டேரெக்டாக போலீஸ்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து போய் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரி யாருக்கும் தெரியாமல் போலீஸ்க்கும் தெரியாமல் வெண்ணிலாவை போய் மீட் பண்ணி இந்த மாதிரி பசுபதி இந்த மாதிரி பிளான் வச்சு உன்னை கொல்றதுக்கு பிளான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவை சேஃபாக இருக்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயை நீ மட்டும் தான் காப்பாற்ற முடியும், நீ காப்பாற்றினா நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி உனக்கு விஜயை வந்து விட்டு கொடுக்குறேன், இது வந்து என் வயிற்றில் உள்ள குழந்தை மேலே சாட்சியாக நான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. வயிற்றில் வந்து காவேரி வயிற்றில் குழந்தை இருக்குது அப்படிங்கிற விஷயமே வெண்ணிலாக்கு இப்போ தான் தெரிய வருது. வெண்ணிலா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக காவேரி வயிற்றில் குழந்தை இருக்க விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் விஜய் விஷயத்தில் பிரச்சனை பண்ணாமல் காவேரிக்கே விஜய்க்கு விட்டு கொடுக்க தான் போகிறாங்க. கண்டிப்பாக காவேரி விஜய் விஷயத்தில் வெண்ணிலா நல்ல முடிவு எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் ஜெயிலேருந்து கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.